பைபிளில் 8000 சில்லறை வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்குதாம். இந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளணும், அல்லது அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிறைவேறணும். அந்த வாக்குத்தத்தங்களின்படி கர்த்தர் நமக்கு செய்யணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு 3 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல, வாக்குத்தத்தம் என்றால் என்ன? வாக்குத்தத்தம் என்றால் ப்ராமிஸ் பண்ணுறது, வாக்குறுதி செய்கிறது. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, ஓட் எலெக்ஷனில் வந்து எம்எல்ஏங்க எம்பிங்கெல்லாம் வந்து நமக்கு வாக்குறுதி கொடுக்கல. நீங்கள் இதை செய்தீங்கன்னா உங்கள் ஊருக்கு நாங்கள் ரோடு போடுவோம், உங்களுக்கு பட்டா வாங்கி தருவோம், உங்கள் ஊரில் ஒரு பெரிய ஐடி கம்பெனியெல்லாம் கொண்டு வருவோம் அப்படின்லாம் வாக்கு கொடுக்குறாங்க இல்லைங்களா, வாக்குறுதி. அதுதான் வாக்குத்தத்தம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள், ஏராளமான வாக்குத்தத்தங்கள் பைபிளில் இருக்குது. இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிறைவேற வேண்டுமானால் நாம் ஜெபம் பண்ணணும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த மாதிரி வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு நிறைவேற்றுங்க அப்படின்ட்டு நாம் ஜெபம் பண்ணணும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை விட முக்கியமான விஷயங்கள், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிறைவேற வேண்டுமானால் நல்லா கவனிக்கணும். முதலாவது, ஆண்டவருக்கும் நமக்கும் உறவு இருக்கணும். இப்போ கடவுளுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிறைவேற வேண்டுமானால் நமக்கும் ஆண்டவருக்கும் கனெக்ஷன் இருக்கணும், நமக்கும் ஆண்டவருக்கும் உறவு இருக்கணும், நமக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இருக்கணும். அப்போ தான் அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிறைவேறும். நாம் ரட்சிக்கப்படலை, ஞானஸ்நானம் எடுக்கலை, கடவுள் பிள்ளைகளாக மாறலை. ஆனால் ஆண்டவரே, நீ இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லியிருக்கிறீங்க பைபிளில், இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணால் அங்கே லாஜிக்கே இல்லை, அது முறையே இல்லை. அதுதான் பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். முதலாவது, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால், அல்லது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு நிறைவேற்ற வேண்டுமானால், நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கணும், உறவு இருக்கணும், தொடர்பு இருக்கணும். பைபிளில் ரோமருக்கு நிருபத்தில் 9ஆம் அதிகாரத்தில் வாசித்தா, பைபிளில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் இஸ்ரவேலருக்குரியது அப்படின்றார். இஸ்ரவேலருக்குரியதான் எல்லா வாக்குத்தத்தங்களும். ரோமருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் இஸ்ரவேலர்கள் புத்திர சுவீகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. இங்கே நம்ம வாசிக்கிறோம். அது என்ன, ஏன் அந்த மாதிரி? ஏன்னு சொன்னால், இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையின் மக்களாக இருந்தார்கள். இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையின் மக்கள். அதனால் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொந்தம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உரிமை பாராட்டுவதற்கு அவங்களுக்கு தான் உரிமை இருக்குது. அதுபோல் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நீங்கள் உரிமை பாராட்டி உங்களுக்கு கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமானால், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உறவு இருக்கணும், அல்லது ஒரு உடன்படிக்கைக்குள்ளே நீங்கள் வரணும். என்ன உடன்படிக்கை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் நம்மை சுத்திகரித்து ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டோட பிள்ளைகளை மாறுறோம் பார்த்தீங்களா, அதுதான் உடன்படிக்கை. அவருடைய இரத்தத்தின் மூலமாய், அந்த இரத்தத்தினால் ஏற்பட்ட உடன்படிக்கையின் மூலமாய் நாம் ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானமும் ஒரு உடன்படிக்கை. இந்த மாதிரியான ஒரு உடன்படிக்கை அவருக்கும், இந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை நமக்கும் கடவுளுக்கும் இருக்கும் என்றால், இந்த வாக்குத்தத்தங்களுக்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க, இந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் நமக்குரியவைகளாகும். எந்த சம்மந்தம் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் கொடுத்தீங்களே, இந்த வாக்குத்தத்தம் இப்படி இருக்குதே, இந்த வாக்குத்தத்தம் ஏசாயாவில் இருக்குதே, இந்த வாக்குத்தத்தம் சங்கீதத்தில் இருக்குதே, இதை நீங்கள் நிறைவேற்ற மாட்டீரோ அப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணால் அங்கே முறையே இல்லை, லாஜிக்கே இல்லை. அதனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டுமானால், உங்களுக்கும் கடவுளுக்கும்
உறவு இருக்கணும், அல்லது அவருடைய உடன்படிக்கைக்குள்ளே நீங்கள் வரணும், அவருடைய உடன்படிக்கைக்குள்ளே நீங்கள் இருக்கணும். ரெண்டாவது, ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால், அல்ல ஆண்டவர் தான் செய்த வாக்குத்தத்தங்களின்படி உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டுமானால், உங்களுக்கு செய்ய வேண்டுமானால், நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவங்களாக இருக்கணும். உபாகம புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால், என்றால் கீழ்ப்படிவாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எப்போ? அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து கீழ்ப்படியும் போது. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே படிச்சிங்கன்னு சொன்னால் 13ஆம் வசனம் வரைக்கும் நிறைய வாக்குத்தத்தங்கள். உன்னுடைய வீடு ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும், உங்கள் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாங்க, உன் நிலங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும், உன்னுடைய ஜீவராசிகள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும், நீ போகையில் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். இப்படி நிறைய 13 வசனங்கள் வரைக்கும் வாக்குத்தத்தங்கள். இவைகளெல்லாம் நீ சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால், இந்த வாக்குத்தத்தங்களின்படியெல்லாம் கர்த்தர் உனக்கு செய்ய வேண்டுமானால் நீ கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும் என்பது முதல்லையே சொல்கிறார் ஆண்டவர். அதனால நம்ம கடவுளுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிறைவேற வேண்டுமானால் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நீ உன் இஷ்டத்துக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிற, நீ பேருக்கு தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீ நடந்துக்கலை. ஆண்டோட வார்த்தைகளை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுறேன், அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுறதில்லை, அந்த வார்த்தைகளின்படி நடந்துக்கிறதில்ல, ஆண்டுடைய கட்டளைகளை கை கொள்றதில்லை, எல்லாமே தப்பு தப்பாக செய்கிற, தப்பு தப்பாக பேசுகிற, தப்பு தப்பாக யோசிக்கிற, தப்பான முடிவுகள் எடுக்கிற. அப்படி இருக்கும் பொழுது நீ உனக்கு ஒரு கஷ்டம், பிரச்சனை, வியாதி, துன்பம் வரும்பொழுது இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நீ சொல்லி, இந்த வாக்குத்தத்தை நீ நிறைவேற்ற மாட்டீரோ அப்பா, நான் ரட்சிக்கப்பட்டு உடைய பிள்ளையாக இருக்கிறேனே, நான் ஞானஸ்தானம் கூட எடுத்திருக்கிறேனே, நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேனே, அப்படி நீ என்னதான் பேசினாலும் என்னதான் ஜெபம் பண்ணினாலும் அது உங்களுக்கு நிறைவேறத்துக்கு வாய்ப்பில்லை. காரணம், ஆண்டவர் சொன்னது ஒன்றும் செய்கிறது வேற ஒன்றாய் இருக்காது. ஆண்டவர் எதை சொல்லுவாரோ அதை தான் செய்வார். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ கீழ்ப்படிந்தால், என்னுடைய வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படிந்தால் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு நிறைவேறும்னு சொல்கிறாரு. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு வாய்க்கும் அப்படின்னு நாங்கள் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியும் போது. அப்படி இல்லாமல் கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிறதே இல்லை, கர்த்தருடைய வார்த்தை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம இஷ்டத்துக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்ற பட்சத்தில் அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம உரிமை பாராட்டி நம்ம என்ன தான் ஜெபம் பண்ணினாலும் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுக்க வாய்ப்பு இல்லை. இஸ்ரவேல் மக்களுக்கு தான் கானான் தேசத்தை கொடுக்குறேன்னு வாக்குத்தத்தம் பண்ணார், கானான் தேசத்தை கொடுத்தாரு. அங்கே வந்த பிறகு ஆண்டுக்கு விரோதமாக செயல்பட்டாங்க. அந்நிய தேசத்து ராஜாவை வர வச்சார் ஆண்டவர், இவங்களை அடிமைகளை பிடிச்சின்னு போகும்படி செஞ்சிட்டார். சரிங்களா? அப்போ ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைவாய் நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஆனால் கீழ்ப்படிதல் நமக்கு இருக்கணும், கீழ்ப்படிதல் இருக்கணும். அப்போ தான் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு நிறைவேறாத பட்சத்தில் நீங்கள் என்ன யோசிக்கணும்? நான் ஆண்டு கீழ்ப்படியாமல் போயிட்டேனோ அப்படின்னு யோசித்து, எந்தெந்த விஷயத்தில் கீழ்ப்படியிலையோ அது வேறு யாரும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கு கீழ்ப்படுறது இல்லையோ உங்களுக்கு தெரிஞ்சதை விட வேறு யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும், கடவுளுக்கு தெரியும். அதனால் நீங்களே ஆண்டவருக்கு அறிக்கை செஞ்சு என்ன விஷயங்களில் கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்களோ அதை மன்னிப்பு கேட்டு இனிமேல் கீழ்ப்படிவேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணி பாருங்கள். வாக்குத்தத்தங்கள் உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்கு கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். இது ரெண்டாவது விஷயம். மூணாவதாக, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால், அல்லது கர்த்தர் நமக்கு அவைகளை
நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் சூழ்நிலைகளெல்லாம் பார்க்காம உறுதியான ஒரு விசுவாசத்தில் கர்த்தர் இந்த வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர், நிச்சயமாக எனக்கு நிறைவேற்றுவார் அப்படின்னு சூழ்நிலைகள்லாம் பார்க்காம வேறு யார் எதை நினைச்சாலும் என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் கர்த்தர் மேல் உறுதியான விசுவாசம் வைத்திருப்போமானால் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று உறுதியான விசுவாசத்தோடு இருப்போமானால் அந்த வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறும். இதுக்கு உதாரணம் தான் ஆபிரகாம். ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் அவருடைய உடம்பு செத்து போயிருந்துச்சான். குழந்தைய உருவாக்குறதுக்கு அவருக்குள்ள சக்தி இல்லை. அவருடைய உடம்பு செத்து போயிருந்தது, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிருந்தது. ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் வாசிங்க. அவர் யார்? ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை, ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருந்த பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் கேர் பண்ணலை. என்னது இருந்தார்னு சொன்னால் கேர் பண்ணலை. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அடுத்த வசனம், சந்தேகப்படாமல் வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, அண்டர்லைன் பண்ணிக்கணும், முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான். முழு நிச்சயமாக நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான். முழு விசுவாசத்தோடு நம்பினார். அரைக்குறை விசுவாசம் இல்லை, அரைக்குறை நம்பிக்கை இல்லை, முழு நம்பிக்கையோட முழு விசுவாசத்தோடு நம்பினார். சூழ்நிலையை பார்க்கல. இவருடைய உடம்பு செத்து போயிருந்துச்சு, சாராளுடைய உடம்பும் செத்து போயிருந்துச்சு, அப்படி தான் பைபிள் சொல்லுது. ஆனாலும் அதெல்லாம் எண்ணாமல் இருந்தார். அப்படின்னா என்னது? அதை பற்றியெல்லாம் கேர் பண்ணலை. டோன்ட் கேர். என் உடம்பு 100 வயசு, எனக்கு அந்த சக்தி இல்லை. என் மனைவிக்கு 90 வயசு, கர்ப்பம் தரிக்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு சக்தி இல்லை. 2 பேருடைய உடம்பும் செத்து போன நிலைமையில ஒரு சக்தி இல்லாமல் வலு இல்லாமல் செத்த நிலையில் இருக்குது. ஆனாலும் வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் அதை நிறைவேற்ற வல்லவர். அவர் வல்லவர். அவர் நினைச்சார் என்ன வேணால் நிறைவேற்றுவார், எதை வேணால் செய்வார் என்று முழு நிச்சயத்தோடு நம்பினான். சரிங்களா? முழு நிச்சயத்தோடு நம்பினான். அந்த நம்பிக்கை வீணாகலை, விருதாவாகலை. அவருடைய விசுவாசம் பொய்த்து போகலை. அந்த 100 வயசுலேயும் அவருடைய மனைவிக்கு 90 வயசு, 90 வயசில் அந்த அம்மாவுக்கு கர்ப்பம் உண்டாயிடுச்சு. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் உறுதியாய் நம்பினார் அப்படின்னு படிக்கிறோம். அதனால ஆண்டுடைய வாக்குத்தத்தங்கள் மேலே முழு நிச்சயத்தோடு ஒரு நம்பிக்கை வைக்கணும். இந்த வாக்கு கொடுத்த தேவன் அதை நிறைவேற்ற வல்லவர், வாக்கு மாறாதவர், நிச்சயமாய் நிறைவேற்றுவார் அப்படின்ட்டு முழு நிச்சயத்தோடு நீ ஜெபம் பண்ணும்போது நம்பணும். ஒரு வாக்குத்தத்தை உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த வாக்கு கொடுத்த தேவன் இதை நிறைவேற்றுவார், இதன்படி செய்வார். அவர் பொய் பேசுவதற்கு மனிதன் அல்ல. அவர் சொன்னால் அதை நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயத்தோடு நம்பணும். முழு நிச்சயத்தோடு நம்பணும். அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையிலே இருக்கணும், அந்த நம்பிக்கையோடு இருக்கணும். பெட்டில் அட்மிட்டாக இருக்கிறாங்க, ஐசியூவில் கூட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுறீங்க. ஆண்டவர் சுகமாக்கிடுவார், ஆண்டவர் சுகமாக்கிடுவார். ஆண்டவர் கொடுத்தாருல வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் அப்படின்ட்டு நீங்கள் முழு நிச்சயத்தோடு நம்பி அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கையோடு எதிர்பார்க்கணும். அவங்க சுகமாயிட்டு வெளியில் வருவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு எதிர்பார்க்கணும். அதுதான் விசுவாசம்னாக்க. ஜெபம் பண்ணியிருக்கிறேன் பார்க்கலாம் கர்த்தருடைய சித்தம் அப்படின்னா அது விசுவாசமே இல்லை, அது விசுவாசமே இல்லை. ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். நான் முழுசாக நம்புகிறேன்.
அப்படின்ட்டு முழுசாக நம்பி தைரியமாக இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும். அதுதான் விசுவாசம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு நாம் ஜெபித்து முழு நம்பிக்கையோடு விசுவாசித்து தைரியமாய் இருக்கிற அனுபவத்தில் இருந்தால் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு நிறைவேற்றுவார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றுவார். சில நேரத்தில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணியும் அது நடக்குமோ நடக்காதோ, கிடைக்குமோ கிடைக்காதோ, ஆகுமோ ஆகாதோ அப்படின்னு சந்தேகப்படுவோமானால் சில நேரங்கள் அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவது இல்லை. அதுக்கும் பைபிளில் உதாரணங்கள் இருக்கு. அதனால் அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை அன்பாய் தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிறைவேற வேண்டும், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதுக்கு 3 காரியங்கள் முக்கியமாய் நாம் செய்யணும். 1, ஆண்டவரோடு கூட உறவில் உடன்படிக்கைக்குள்ளே நாம் இருந்தால் தான் அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிறைவேற்றுவார். 2வது, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு பழையபடியே வாழ்ந்துட்டு இருந்தோம்னு சொன்னால் அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்காது. 3வது, முழு நிச்சயத்தோடு நம்பணும். இந்த வாக்கு கொடுத்தவர் கடவுள் தானே, அதை நிறைவேற்றுவார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஜெபம் பண்ணும்படி தானே இந்த வாக்குத்தத்தம் தந்திருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையை நிறைவேற்றுவதற்காக தானே இந்த மாதிரி ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்காரு, நிறைவேற்றுவார் அப்படின்னு. ஆண்டவரே இந்த மாதிரி நீங்கள் செய்கிறேன்னு சொன்னீங்களே, செய்யுங்கப்பா அப்படின்னு அந்த வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணி முழு நிச்சயத்தோடு நம்பணும். நடக்கும், செய்வார், கொடுப்பார், ஆகும் அப்படின்னு. அப்படியெல்லாம் நாம் இருந்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி இந்த ஸ்டெப்ஸு தெரியாததுனால ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைய பேர் சுதந்திரித்து கொள்ள முடியலை. இந்த மாதிரி ஸ்டெப்ஸை நம்ம கை கொண்டு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொண்டு ஆபிரகாமை போல ஆஸ்வதிக்கப்பட்டு உலகத்துக்கு ஆசீர்வாதமாக ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக.